மறைந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இந்த போட்டோ ரீடிங் ஹோல் மைண்ட் சிஸ்டம் இருக்கு. விவேகானந்தரை போல் பார்த்தா போதும் மனப்பாடம் ஆகிடும். அந்த மாதிரி சில அமானுஷ்ய சக்திகள், அதாவது இஎஸ்பி பவர்ஸ் அவருக்கு இருந்ததாக நான் ரொம்ப பேர்த்த கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். உதாரணமாக திருமுருக கிருபானந்த வாரியாரும் இவரும் யாரு நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களும் ஒரு நாளில் காரில் போயிட்டு இருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு தனி மரியாதை உண்டு. யாருக்கு? திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு. அவர் திருமணமே முடிக்காதவர், பெரிய அரசியல்வாதி, ஆங்கிலமும் நன்றாக தெரியும், அவர் மனப்பாட சக்தி. அதே மாதிரி ஒரு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை எடுத்த மாதிரியெல்லாம் அவருக்கு ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அதற்கு உதாரணம்லாம் சொல்லியிருக்காங்க. ராமலிங்க அடிகளாருடைய அந்த இதெல்லாம் எழுதி நிறைய தொலைஞ்சதெல்லாம் இவர் எடுத்து, அதாவது மனசுலேயே எடுத்து அவர் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்து தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இதுக்கு உதாரண நிரூபணம் என்னன்னு கேட்டால், காரில் போயிட்டே இருக்கும்போது வாரியார் அவர்கள் முருகனை பற்றி, முருகன் கடவுள் முருகனை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் முருகனை தான் ரொம்ப கும்பிடுவார். யார்? தேவர் அவர்கள். அவர்கிட்ட அதை கொடுத்து, தேவரே இந்த புக்கை பாருங்க, நான் முருகனை பற்றி எழுதியிருக்கேன், அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு. கார் போய்கிட்டே இருக்கு. உடனே இப்படி 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 பரட்டி பரட்டி இப்படி இப்படி பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் புக்கை கொடுத்துட்டாராம். நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு இருக்காரு. அப்படியா, சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாராம். உடனே இவர், தேவரையா ஏன்னா நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு தான் கொடுத்தேன், நீங்கள் என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னு. இல்லை நான் படிச்சுட்டேன் இருக்க. அதுக்குள்ளே படிச்சிட்டிங்களா? அப்படியா? அப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள், சூரசம்ஹாரத்தை பற்றி அப்படி இப்படி ஏதோ ஒன்று. அதை கேட்டால் வாரியாக எழுதுனதையும் சொல்லி, அதுக்கு முந்தின கதையும் சொல்லி, அதுக்கு பிந்தின கதையும் சொல்லி, இவருக்கு வாரியாருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அசந்து போயிட்டாராம் யார்? வாரியார். என்ன தேவரையே எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னது ஒன்று. ஆமாம், புக்கை பிரட்டினீங்களே, நீங்கள் படிக்காத மாதிரி இருந்துச்சு, எப்படி நான் எழுதுனது சொன்னீங்க? அதை விட என்ன ஆச்சரியம்னா, அதுக்கு முன்கதையும் சொல்றீங்க, பின்கதையும் சொல்றீங்க. இது நான் எந்த புத்தகத்திலுமே படிக்கலையே, இது எங்க படிச்சீங்க நீங்க, எதில் படிச்சீங்க நீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு சில விஷயங்களை. அப்போ தான் சொல்றாங்க அவருக்கு போட்டோ ரீடிங் ஹோல் மைண்ட் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் சாப்பிடும்போது அவர் பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஒரு சாப்பாடு இலையை வச்சு சாப்பிடுவார்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்னடா ஒன்றுமே புரியல. இவர் சாப்பிடும்போது பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு சாப்பாடை போடுங்க அப்படிம்பாரு. இது ஒன்றுமே புரியல. சரி, இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பேசாமல் யாருமே அதை கேள்வி கேட்கல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா ஒருவேளை ஆஸ்ட்ரல் பாடியில் அவர் உட்கார்றாரா யார்? சுபாஷ் சந்திர போஸ் என்ன என்று தெரியவில்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அதெல்லாம் உண்மை போல தோணுது. இது மாதிரி இப்போ இன்னொன்று, ஒரு பழைய கம்யூனிஸ்ட் ஆளுகள், அப்புறம் முத்துராமலிங்க தேவர் கேஸ் நடந்துச்சு பாருங்க. அந்த கேஸ் எல்லாம் நடக்கும்போது 57-58 எனக்குறைய 62 வருஷமாச்சு. அந்த சமயத்தில் ஒரு ஜூனியர் லாயர்ஸு அவங்களெல்லாம், அப்புறம் முத்துராமலிங்க தேவரையே ஒரு ஒரு சின்ன, அதாவது அவருடைய கான்டெம்பரரியா இருந்தவங்களுடைய மகங்களையெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க இப்படி இருக்கும்போது, அதில் சில பேர் ரொம்ப கம்யூனிஸ்டுகள், நல்லா ஸ்டான்ச். அதாவது எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த அமானுஷ சக்தி மேலே நம்பிக்கை கிடையாது, அவர்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதனால தான் அவங்க சொன்னதை நான் நம்புறேன். வேற எல்லாம் கம்யூனிஸ்ட்டுங்கிறதுக்காக, நான் மார்க்சியத்து மேலே பிரிய உள்ளவேங்கிறதுக்காக நான் அதை நம்பலை. அவங்க சொன்னாங்க, இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பின்னால் நம்ம வந்தோம்னு வச்சுங்களேன், இப்போ நான் வரேன்னு வச்சுங்க, வாப்பா ராஜேஷ் என்ன ஆள் ரொம்ப நாளாக வரல, 3 மாசமா ஆளை காணோம் அப்படிம்பாரான். இது கண்ணாடி கண்ணாடி எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை. எப்படி அவருக்கு பின்னால் கண்ணு தெரியுது என்பது தெரியவில்லை. அது சொன்னார் அவர். அது மாதிரி போய் பின்னால் வர்றவங்களே சொல்லுவார், என்னப்பா வா வா என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னாங்க. இது ஒரு அபரிமிதமான ஒரு அவருக்கு நினைவாற்றல். அது மட்டும் இல்லை, இங்கே புக்கில் இல்லாத நிறைய விஷயங்களை எப்படி சொல்லுகிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான அறிவாளி முத்துராமலிங்க தேவர் அவர்கள்.